Welcome to Historical Historian YouTube channel. Hello History buffs, let's get into the video. ஹலோ ஹிஸ்ட்ரி பஃப்ஸ், வெல்கம் டு ஹிஸ்டிக்கல் ஹிஸ்டாரியன் யூடியூப் சேனல். ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டாக இருக்குது. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேருந்துமே நமக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்டை நம்ம ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த சேனலில் வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையுமே ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்டில் அதோடைய டெஃபினிஷன்ஸ் என்ன, எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டில் படிக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் இருக்கும்போது ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரியன் யூடியூப் சேனலில் ஹிஸ்ட்ரி அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்டை மட்டும் தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சப்ஜெக்ட்டில் நம்ம படிக்கணும் அப்படின்றத தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அப்படின்றதுனா நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ ஹிஸ்ட்ரியோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். எதை பற்றின படிக்கிற படிப்பு அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இதில் ஹைலைட்டடான வேர்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட், ஓகேங்களா? ஸோ ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா கால வரிசைப்படி நடந்த நிகழ்வுகளை படிக்கிறது. ஸோ வரலாறு அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, கடந்த கால நிகழ்வுகளை கால வரிசைப்படி படிக்கிற ஒரு படிப்பு. இதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஸோ இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதுலேயுமே ரொம்ப குறிப்பிட்டு நிறைய பொருட்கள், நிறைய மான்யூமெண்ட்ஸ், அப்புறம் கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டுகள், அண்ட் ஆல்சோ லிட்ரரி சோர்சஸ் அப்படின்றதுமே நமக்கு ஆதாரங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சோர்ஸஸை வச்சு தான், இந்த மாதிரியான ஆதாரங்களை வச்சு தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம். டெஃபினிஷன் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஹிஸ்ட்ரி அப்படின்ற இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு யார் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்திருப்பார் அப்படின்னா, ஹெரோடோட்டஸ் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து ஒரு கிரீக் பர்சனாலிட்டி. இவர் ஏன் நம்ம ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங் டேஸில் இந்த ஹிஸ்ட்ரி வரதுக்கு மெயின் ரீசனாக என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா, அந்த நோட் டேக்கிங்ஸ் அப்படின்றத எடுத்துருந்துருப்பார். ஸோ இவரையே நம்ம ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்போம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா ஆதாரங்கள் அப்படின்றத முக்கியம், சரிங்களா? இன்கேஸ் நமக்கு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம கட்டுக்கதை, இல்லைனா அது ஒரு கதை அப்படின்றத நம்ம சொல்லி போயிடுவோம். ஒரு வரலாறு நம்ம படிக்கிறதுக்கு மெயின் வந்து எவிடன்ஸ் அப்படின்றத முக்கியம். எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே வந்து பேச முடியாது. இங்கே ஹெரோடோட்டஸ் அப்படின்ற இந்த பர்சன் தான், அவருடைய வாழ்க்கையில் அந்த கிரீக் பர்ஷியன் வார் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி இவர் நோட் டேக்கிங்ஸ் அப்படின்றத பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறமா நாளடைவில் நிறைய பேர் இந்த கிரீக் பர்ஷியன் வாரை பற்றிலாம் டிஸ்கஷன்ஸ் மேற்கொண்டு நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படின்றதெல்லாம் போகும், சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருந்துருவாங்கன்னா, ஹெரோடோட்டஸ் அப்படின்றவர் இந்த வாரை பற்றி எக்ஸாக்ரிகேட் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அதாவது அது ரொம்ப மிகைப்படுத்தி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவர் வந்து உண்மையாலுமே ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரியா இல்லை ஃபாதர் ஆஃப் லைஸா அப்படின்ற ஒரு நேமே வந்து இவருக்கு வருது. பட் ப்ராபப்ளி எந்த ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒரு கெட்ட விஷயம் இல்லை ஒரு கெட்ட பேர் அப்படின்றது சிலவங்கனால வருதுங்க இல்லையா? பட் ஆனால் இவரை நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த நோட் டேக்கிங்ஸ் அப்படின்றது எடுக்காத ஒரு காலகட்டத்தில் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைட்டில் இவருக்கு தரது அப்படின்றது வேலிடான ஒன்று தான். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற இந்த வேர்டு இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து தான் வந்திருந்திருக்கும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா இன்கொயரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் நமக்கு நிறையா டிவிஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஹிஸ்டாரியன்ஸ்னால எழுதப்பட்ட புக்ஸ் அப்படின்றது நமக்கு நிறையாவே இருக்கும். வரலாறு அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் ரொம்ப பெரிய வரலாறு அப்படின்றது நமக்கு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியஸ்ட் வேல நம்ம படிக்கணும், மக்களுக்கு வந்து அது எளிய நடையில் புரியணும் அப்படின்றதுக்காக இதில் 3 டிவிஷன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா அப்படின்னு 3 டிவிஷன்ஸ் இருந்திருக்கும். இதில் நம்ம சதர்ன் ரீஜியன்ஸில் இருக்கிறனால ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்றதுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கனால தமிழ்நாடு கண்டக்ட் பண்ணுற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியுமே வந்து படிக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கான புக்ஸ் அப்படின்றதுமே இந்த ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது எந்த டாப்பிக்லேருந்து எந்த டாபிக் வரைக்கும்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து ஹர்ஷவர்தனாவுடைய ரூல் வரைக்குமே ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தென் மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்கிறப்போ அரப் கான்குவெஸ்ட்டில் இருந்து லேட்டர் முகல்ஸ் வரைக்குமே மிடிவல் இந்தியா அப்படின்றது இருந்திருக்கும். தென் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் இருந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் இப்போ டில் டேட் வரைக்குமே நமக்கு என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்றதான். ஸோ நேற்று நடந்த ஈவெண்ட் வரைக்குமே மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்குள்ளார நமக்கு வரும். தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற ஒரு டாபிக்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்ற இந்த நேஷனல் மூமெண்ட் கான்செப்ட்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு வந்து புக்ஸ்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு, மிடிவல் இந்தியா அண்ட் ஆல்சோ மாடர்ன் இந்தியாவுக்கு நீங்கள் எந்த மாதிரியான புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் தான். ஸோ நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நீங்கள்
படிக்கல, இப்போ தான் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் படிச்சிருங்க. இதை நீங்கள் படித்து அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன நடந்திருக்கு, என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு, எந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாமே படித்து தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்பவே நமக்கு ஈஸி தான். நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம வந்து படிச்சுட்ருப்போம். சோஷியல் சயின்ஸ் ஆர் சோஷியல் ஸ்டடீஸ் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்டில் நம்ம படிச்சுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறப்போ பேக்ரவுண்ட் ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஸ்லைட்ஸில் மென்ஷன் ஆயிருக்க புக்ஸ் நீங்கள் கம்பல்சரி வந்து படிக்கணும். ஸோ ஏன்ஷியன்ட்டுக்கு ஆர்எஸ் சர்மாவுடைய இந்தியன்ஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் அப்படின்ற ஒரு புக் படிக்கணும். தென் உபிந்தர் சிங்கோடைய A History of Ancient and Early Medieval India from the Stone Age to the 12th century. இந்த புக்குமே வந்து எஃபிஷியண்டான ஒரு புக் தான். தென் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்ற இந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து யூஜிசி நெட் செட் எக்ஸாம் இதெல்லாமே இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு இதை வந்து நீங்கள் படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வெப்சைட் ஒரு ஆன்லைன்லேயே வந்து நமக்கு இதாக அவைலபிளாக இருக்குது, பிடிஎஃபாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் அந்த பிடிஎஃப் அப்படின்றத நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த புக் வந்து நீங்கள் ஏன்ஷியன்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா த வண்டர் தட் வாஸ் இந்தியா ஏஎல் பாஷமுடைய புக்கு. இது வந்து வால்யூம் 1. ஸோ வால்யூம் 2 அப்படின்றது மிடிவல் இந்தியாவில் அவங்க எழுதியிருப்பாங்க. வால்யூம் 1ல் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து கவராக இருக்கும். ஸோ இந்த புக்கில் வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த புக்லேருந்து நமக்கு கேட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த புக்குமே நமக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் புக்காக இருக்குது. மிடிவல் இந்தியான்னு பார்க்குறப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடிவல் இந்தியா சதீஷ் சந்திராவுடைய புக்கு படிக்கணும். தென் சேம் இக்னோவ் மெட்டீரியலில் மிடிவல் இந்தியாவுக்குமே வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா த வண்டர் தட் வாஸ் இந்தியா வால்யூம் 2 புக். மிடிவல் இந்தியாவை பார்த்தீங்கன்னா ரிஸ்வி அப்படின்ற இந்த ஆத்தர் வந்து இந்த புக் எழுதியிருப்பாரு. ஸோ இதுவுமே அதிக அளவில் மிடிவல் இந்தியாவிலேருந்து கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் அப்படின்றது இதுலேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஜிசி நெட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை செட் எக்ஸாம்க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த புக்கை வந்து நீங்கள் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் இதுலேருந்து நமக்கு கேட்குறாங்க அப்படின்றப்போ அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம படித்து வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாடர்ன் இந்தியாவுக்கு பிபின் சந்திராவுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்ற இந்த புக் படிக்கணும். இன்கேஸ் இந்த புக் படிக்கல அப்படின்னா கூட, ஏன்னா நிறைய புக்ஸ் நம்ம படிக்கிறதுனால மேபி இந்த புக் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, செகண்டாக மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த புக் வந்து நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ராஜீவ் வாஹீர் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்க புக்கு. இது மேக்ஸிமம் எல்லாருமே கம்பல்சரி படிக்கிற ஒரு புக்காக இருக்கும். நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தமிழ்நாடு ஆர் அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே சரி, இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்க புக்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியாவுடைய இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றத நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த புக்கு இந்த ராஜீவ் வாஹீர் அப்படின்றது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நமக்கு பாப்புலராக சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்ஸாக நமக்கு இதெல்லாமே இருக்குது. தென் சதர்ன் இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாடு பிலாங்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து அட்டம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த புக் படிக்கிற மாதிரி இருக்குன்னா கேஏ நீலகண்ட சாஸ்திரி அப்படின்ற இந்த ஆத்தர் எழுதின A History of South India from Prehistoric Times to Fall of Vijayanagar அப்படின்ற இந்த புக்கை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீஹிஸ்டாரிக் டைம்ஸ்லேருந்து ஹர்ஷவர்தனா ரூல் வரைக்குமே இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்றது நமக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்லேயே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸை மட்டும் நம்ம இந்த யூடியூப் சேனல்லே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு மிடிவல் இந்தியா. மிடிவல் இந்தியாவில் சேம் இங்கேயும் அதே தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸை நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டாபிக்ஸை மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கப்படுற கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போங்க. ஸோ மாடர்ன் இந்தியா ஒரு வாஸ்டாக டாபிக்ஸ் இருக்கிற ஏரியா. இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நமக்கு அதிக அளவில் கேட்குறாங்க. ஸோ எப்படி ஃப்ரீடம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த மூமெண்ட் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த இந்திய தேசிய இயக்கம் அதுலேருந்து நமக்கு அதிக அளவில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய நாடு எப்படி சுதந்திரமாச்சு, எப்படி வந்து நம்ம குடியரசு ஆனோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இங்கே இந்த ஸ்லைடில் மென்ஷன் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்குள்ளார வர டாபிக்ஸ். இதில் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த டாபிக்ஸ் அப்படின்றது எங்கேயுமே வந்து நமக்கு பார்க்க மாட்டோம். பட் ஆனால் இது நம்ம தனியாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றதே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நல்லாவே வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிக அளவில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் அவங்க பிளேசஸ்லாம் நிறையா வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய வார்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த வார்ஸில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த வார்ஸை மட்டும் நம்ம தனியாக வந்து டாப்பிக்காக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் மாடர்ன் இந்தியாவில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறது அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டாப்பிக்கை நம்ம படிக்கணும். ஸோ மாடர்ன் இந்தியாவுடைய டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 1707 1907 வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டைம் பீரியட் வந்து நம்ம ஃபுல்லாகவே படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இவ்வளோ இயர்ஸ் உங்களால் படிக்க முடியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் 1858 இருந்து 1947 இந்த ஒரு 100 வருஷமாச்சும் நீங்கள் வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் தான் நமக்கு அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நிறையா தேச தலைவர்கள் சுதந்திரத்துக்காக ரொம்பவே வந்து ஈடுபாட்டோட போராடி இருந்திருப்பாங்க. அவங்களாம் ரத்தம் சிந்தி தியாகம் பண்ணது தான் நம்ம வந்து இவ்வளோ சுதந்திரமாக நம்ம வந்து இப்போ இருக்கோம். ஸோ அதனால் அவங்கள பற்றி நம்ம படிக்கணும். ஸோ பிரிட்டிஷர்ஸ் கிட்ட ஒவ்வொரு கோரிக்கைகளாக வைப்பாங்க. எங்களுக்கு இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷனில் சேஞ்சஸ் தாங்க, நாங்களே வந்து எங்களுடைய ஆட்சியை நாங்களே வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ட்டுலாம் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து ஒவ்வொரு கோரிக்கையாக வச்சு கடைசியாக வந்து பிரிட்டிஷர்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நாங்கள் வந்து இந்தியனுக்கு வந்து நாங்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு கடைசியாக தான் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்து 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத பிரிட்டிஷர்ஸ் வந்து தந்துடுவாங்க. ஸோ அப்போ அந்த இயர்லேருந்து இந்தியாவை இந்தியன்ஸே வந்து ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்றதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் படி தான் இனிமேல் இந்தியாவை இந்தியன்ஸ் வந்து ரூல் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து அப்படி தான் நடக்கும் அப்படின்றதுலாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி பற்றினா ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைனலி 1947 அப்படின்ற இந்த இயரில் பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத தந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறது அதெல்லாமே நமக்கு வந்து நடந்திருக்கும். அதனால தான் நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்றதையுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் மட்டும் நம்ம வீடியோஸில் வந்து பார்ப்போம். இன்கேஸ் இந்த டாபிக் நம்ம படிக்கிறது, இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது உங்களுடைய லைஃப்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். இக்னோ மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னாலுமே கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அன்டில் தென் ஸ்டே வித் ஹிஸ்டாரியன் யூடியூப் சேனல். தேங்க்யூ.